விவசாயத்தை உயிர் மூச்சாக பார்க்கும் நம் விவசாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லறுவடை இயந்திரத்தை பற்றி தான். இது என்னன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். எங்கேயும் மழை அது எதுவும் கிடையாது. வயல்வெளி ஃபுல்லாக சம வயல்வெளியாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து வண்டியெல்லாம் அதர் ஸ்டேட் போகுது இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, அந்த ஸ்டேட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஆந்திரா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மழை சமப்பகுதி இருக்கும். நான் கர்நாடகாவில் விவசாயத்தை பாருங்கள், மழை பார்த்திங்கன்னா கீழே அது வண்டி நான் அந்த வீடியோ எடுக்கலை, கீழே இருந்தே மேலே ஏறும். ஒரு 50 அடி கீழே இருந்து வண்டி மேலே ஏறிச்சு, திருப்பி எந்த அளவுக்கு ஏறிச்சா திருப்பி அடுத்து கீழே இறங்குது 50 அடி. அப்படியே பொறுமையாக தாங்க இறக்கணும். அந்த இறக்குறதுக்குள்ளே அப்படியே நம்மளுக்கு அள்ளு விட்டுரும். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும், நம்ம செங்குத்தாக இறங்கும் பாதை. அப்படியே பொறுமையாக இறக்கி வண்டி போகணும். இது எங்கே இப்போனா ராகி, ஃபுல்லாகவே ராகி தான் இது. அப்படி இந்த வண்டி போனவருக்கு கூட தெரியுதான்னு பாருங்கள், வீடியோவில் வந்திருக்கான்னு. அப்படி வரல பிறகு அதான் ஃபீல்டு முடிச்சுட்டு திருப்பி அதே பள்ளத்துலேருந்து வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த மரத்துக்கு கீழே தான் பள்ளம், வயல் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு மேலே வண்டி வருது, மேலே வரதான் வண்டி பாதை, அதுக்கு மேலே தான் ரோடு, அது கீழே இருக்கும். ஃபுல்லாக ராகியை தெளித்து வரேன், ஃபுல்லாக கரைச்சி விட்ருப்பாங்க. அதை தான் நம்ம போய் கட் பண்ணிட்டு வரணும். ராகிங்கிறது கேவுரு ஓடிட்டு வரணும். அதுக்காக தான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 3000 ரூபா, 3500, 4000 கூட தருவாங்க. நம்ம ஊரில் சமபகுதிங்கிறதால அதிகபட்சம் 2000 ரூபா, 1900, அதே போல் ஃபியூல் ரேட் போயிட்டுருக்கு. ஆனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3000, 3500, 4000 ரூபா. வேலை ஈஸி தான், ஆனால் அதில் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அந்த வேலை கட்டிங் ரொம்ப ஈஸி தான். வேலை இறங்கி போகிறது பாதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அப்படியே கரெக்டாக இருக்கும், லெவலாக இருக்கும். அப்படியே நான் கரெக்டாக போகணும். இல்லைனா ஒன்று அப்படியே டவுனில் கீழே இறங்கணும், அப்படியே பள்ளத்தில் இறங்கணும். 2 அடி 3 அடி பள்ளம், 100 அடி பள்ளத்தில் இறங்க வண்டி, திருப்பி அப்புறம் வண்டி அப்படியே மேலே ஏறும். அது போல் இருக்கும். கட்டிங்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் கிடக்கும். நம்ம கட் பண்ணுறதும் டிரைவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓடணும். இல்லைனா பிளேடு உடையும், பிளேடு சட்டம் உடையும், ஃபிங்கர் உடையும், எல்லாமே உடையும். அதனால தான் அந்த இதில் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் நம்ம வச்சு ஓட்டுறது எல்லா இதுவுமே. அதே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா சில ஏரியா தான் இதேமாரி இருக்குது. சில ஏரியா பார்த்திங்கன்னா சமவெளி பாதையே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக போய் ஓட்டிகிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கும். போங்க நீங்களும். நான் புது வண்டி எடுத்துகிட்டு நான் கர்நாடகா போனேன், 2 மாதம் வண்டி எடுத்து நான் கர்நாடகா போனேன். அதே போல் நீங்களும் சீசன், நம்ம ஊர் தமிழ்நாடு சீசன் முடிஞ்சு என்ன ஊருக்கு போவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.